கட்டி ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்களா? ஏய் பாத்தீங்களாடா? ஓய் காக்கா காக்கா கரகவேல் காக்கா எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் படுறே சுவாமி. நோக்க நோக்க நடியே நோக்க இந்த ரூ பாருங்க என்னைய ஏன் தடுக்கறீங்க சுவாமி? ஏய் அபி தக்கு ஜலாமா என்ன பண்ற? தயவு செஞ்சு நாங்க இருக்கிறதா அந்த ரவுடிங்க கிட்ட சொல்லாதே. அப்படி சொல்லாம இருந்தா அப்பாட்ட சொல்லி உங்க பேர்ல வருஷம் பூரா அர்ச்சனை பண்ண சொல்றேன். அவங்க சொன்னா சொன்னேன்னா சாபம் விட்டுருவேன். என்னோட சாபம் ரொம்ப பவர்ஃபுல். ஓஹோ. ஏய் ரவுடிஸ் இங்க இருக்கா பாருங்க. ஏய் வா வா. இது ரொம்ப அநியாயம். என்னடா அவ பேசிட்டு இருக்கா பாத்துட்டு இருக்கீங்க? உங்களே இல்லங்க. அவரே சொன்ன. இது பாருங்க. அந்த கரை போகாது. அது கடவுளா பார்த்து கொடுத்தது. இதான் என்னோட சாபம். என்னையா வேடிக்கை பாக்குறீங்க? தூக்கிட்டு போங்கயா. அப்புறம் ஒரு சின்ன மேட்டர். பொண்ணுங்களை டச் பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது. முடிஞ்சா டச் பண்ணாம தூக்கிட்டு போ. அப்படியே? அப்போ உன்னை போட்டு தள்ளிட்டு போறா சிங்க குட்டிகள். இப்பதானடா ஃபார்முக்கே வந்த, அதுக்குள்ள ஓடி போயிட்டீங்களடா. ஏய் ஒரு டீ சொல்டா. காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. உன்னை காப்பாத்தினதுனால மன்னிப்பு கேக்குற. எனக்கு கரை போகுமா போகாதான்னு சந்தேகமா இருக்க. அந்த கரை போயிடுங்க. போகணும்னு இந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரி போ. என் கதையை உங்ககிட்ட சொல்லணுங்க. அது என்னங்க கெட்டவனுங்களும் ஏன் பின்னால வரணுங்க? எங்க குடும்பம் பரம்பரை பரம்பரையா பெருமாள் கோயில்ல பூஜை பண்ற குடும்பங்க. பகவானுக்கு வெரி நியர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற நேக்கே இவ்வளவு ப்ராப்ளம்ஸ்னா சாதாரண மனுஷாளுக்கு அவ யாரோ பெரியவா. அவ்வளவு பெரிய மனுஷெல்லாம் என்னையே தடுத்துறான்னு நேக்கு புரியல. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரியுமோனோ? தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தேவைப்பட்டது. நீ கொடுக்க மாட்டேன்ட்ட. அதான் ரன்னு சேஸ் ஃபைட். அதானே? அவ்வளவுதான். அத நான் கொஞ்சம் விரிவா சுப்ரபாதம் மாதிரி சொல்லலன்னா நீங்க திருக்குறள் மாதிரி முடிச்சுட்டேலே. சரி கிளம்பு. உங்க அம்மா அப்பா தேடிட்டு இருப்பாங்க போ. நீங்க கொஞ்சம் செல்லுலர் போன் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு போன் பண்ணிக்கிறேங்க. ப்ளீஸ்ங்க. பண்ணிக்க. தேங்க்ஸ்ங்க. அப்பா ராமா ராமா ஐயோ போற கூடாதே. ஐயோ ஓகே அம்மா. ஓகே நீ எப்படி இருக்கீங்க அம்மா? அப்பா சேஃபா இருக்கேன்ப்பா. அம்மா நீங்க சேஃபா இருக்கீங்களா? நான் சேஃப்மா. நீ சேஃப் தானே? நான் சேஃபா இருக்கேன்மா. தம்பி நீ சேஃப் தானே? நான் நாராயணா. நீ நாராயணா? எல்லாம் பகவானுடைய நாராயணா. எல்லாமே நாராயணா. பாசமழை ஓவரா இருக்கு. இவர்தான் என்ன காப்பாத்தினாருப்பா. தம்பி என் பொண்ணு ஆதி விஷ்ணு போல வந்து காப்பாத்திடு. அம்பே நீ ரொம்ப நன்னா இருக்கணும்டா. விஷ்ணு நாராயணா கஜேந்திர மோட்சம் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமாளே மனம் இறங்கி வந்த இவர் விஷ்ணு இல்லைங்க, சிவபெருமான். அவர் தானே நம்ம கும்பிட்டு இருக்கோம். சிவா டெஸ்ட்ராயன் சிவோகம் சிவோகம் சச்சிதானந்த ரூபம். ஏய் இங்க இருந்து கும்பல காலி பண்றீங்களா? நீ கும்பல்னு சொன்னாலும் சரி சம்பல்னு சொன்னாலும் சரி இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டோம். நாராயணா அம்சமா இருக்கேன், அழகா இருக்கேன். நாராயணா எங்க கஷ்டத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்லணும். நாராயணா பூஜை பண்ணி பிழைக்கிறேன். கிட்ட போய் அந்த வீரத்தை இங்க இருந்து போக மாட்டீங்க? அப்ப நான் போறேன். நாராயணா நமஸ்காரம். இந்த கஷ்டத்துல இருந்து எங்களை காப்பாத்துற ஆதி விஷ்ணு நீதான். கஜேந்திரனை காப்பாத்தின விஷ்ணுவை போல குசேலனை காப்பாத்தின கிருஷ்ணர் மாதிரி. ஏய் ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க. புகழ்ச்சியே பிடிக்காத உங்க மனசு என்ன மனுஷன்? நாராயணா நீங்க எங்களுக்கு
பெருசா எந்த ஹெல்ப்பும் செய்ய வேண்டாங்க. நீங்க பெரிய மனசு பண்ணி 2 நாளைக்கு உங்க வீட்ல படுக்க இடம் கொடுத்தா போதுங்க. நாராயணா நீ வந்து படுக்கிறதுக்கு இது என்ன லாட்ஜ் நினைச்சியா? அந்த மாதிரி கெட்ட வார்த்தையில திட்டாதீங்க அம்பே. நாராயணா எங்களுக்கு தெரிஞ்ச மந்திரி ஒருத்தர் இருக்கார். அவள்கிட்ட சொல்லி எங்க கஷ்டத்தை தீர்த்துட்டு போலான்னு வந்தோம். அவள் ஏதோ வெளிநாட்டுக்கு போயிருக்காளாம். ஒரு 2 நாள்ல வந்துருவாளா. அது வரைக்கும் காப்பாத்துவோம் தம்பி. நாராயணா ஷபா. காலையில இருந்து ஓடி ஓடி ரொம்ப களைச்சு போயிட்டோங்க. வழி தெரியாமலே அலைந்தோம் துடித்தோம், காப்பாற்ற வேண்டும் என்று உன்னடி தேடி வந்தோம் ஐயா, உன்னடி தேடி வந்தோம். ஏய், அழாதீங்க. அழறவங்களை எனக்கு பிடிக்காது. நாங்க வேணும்ட்டே அழுங்க. அதுவும் தானா வருதுங்க. நாராயணா சரி சரி, அழுகை நிறுத்துங்க. எங்களை காக்க வேண்டும் ஐயா கதிர்வேலா. ஏய், நான் சொன்னது இருங்கன்னு. இருங்கோன்னா அவ பாஷையில வீட்லயே இருங்கன்னு அவன் அர்த்தம்ப்பா. எப்படி சொன்னா நீ வாடி உள்ள போயிடலாம். வாயை மூடிட்டு வாட அபிஷ்டு. ஹலோ, சொல்லு ஜிக்கு. பிரதர், நமக்கு ஒரு துபாய் கான்ட்ராக்ட் ஓகே ஆயிருக்கு. இன்னைக்கு நைட்டு நான் துபாய்க்கு போறேன். நான் திரும்பி வர எப்படியும் 1 வாரத்துக்கு மேல ஆகும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா பிரதர்? என்ன சொல்லு. இந்த 1 வாரத்துக்கு நீ ஸ்ரிஷாவை பாத்துக்கணும். ஒரு பக்கம் அந்த பகவான் என் மேல கோவமா இருக்கான். ஸ்ரிஷா கிட்ட வெளியே போகாதன்னு சொன்னா கேட்காது. அவளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன்னு அவங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ பிரதர். அது என்ன சிரிஷா, உன்னை பார்த்துக்க நான் இருக்கும்போது இன்னொருத்த எதுக்கு? ஏய் ஸ்டாப், நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கணும். ஐயோ அம்மா. இவ்வளோங்க ஆப்பிள். 1.15 ரூபாமா? அந்த ஆப்பிள் 15 ரூபாமா? அந்த ஆப்பிள் இதுவும் 15 தாமா? அந்த ஆப்பிள் 15 ரூபாமா? எதை எடுத்தாலும் 15 ரூபா தாமா? என்ன இப்படி பண்ணிட்டீங்க? உங்ககிட்ட நேத்து தானே 14 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரே நாள்ல 1 ரூபாய் ஏத்துனீங்கன்னா நான் எப்படி வாங்குறது? போலாம். அந்த பக்கமும் இருக்குல்ல ஆப்பிள். ஆப்பிள் அந்த பக்கம் இருந்ததுக்கு நான் தான் ஃபீல் பண்ணேன். நீ ஏன் ஃபீல் பண்ற? சும்மா மேல விழுந்து உரசுனா வெறுப்பா இருக்காதா? பொண்ணுங்க டச் பண்ணா எதுக்கு வெறுப்பு வருது? பொண்ணா? இங்க யார் இருக்காங்க? இதுவா? பெரியசாமி டார்லிங், 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ஆப்பு வச்சு. எனக்கு தெரியும் சிரிஷா, எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. மிஸ்டர், உன்னை முதல்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிற. ஐ வாண்ட் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் வேணுமா? எஸ். அப்ப செத்து போனவங்களுக்கு தான் நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்கும். புது துணி போட்டு நல்லா அலங்காரம் செய்வாங்க. ஜாக்கிரதையா பாடையில வச்சு பூ போட்டு தூக்கிட்டு போவாங்க. தார தப்பட்டை அடிச்சு டான்ஸ் ஆடி கொண்டு போவாங்க. காரியம் கருமாதி எல்லாம் பண்ணி சந்தோஷப்படுத்துவாங்க. செத்து போ. செத்து போன்னு சொல்றான். நோ கமெண்ட்ஸ் பெரியசாமி டார்லிங். நீயே வச்சுக்க. Excuse me, stocks not allowed. பாரு. Stacks are not allowed. Okay? Come on. Come on. இதுதான் பப்னு சொல்வாங்க. நீ இத பாத்துக்கவே மாட்டே. கிளப்பா இருந்தா என்ன, பப்பா இருந்தா என்ன, காசை கரியாக்கி உடம்ப கட்டுக்கிறது தானே இதெல்லாம். ரவுடி மாதிரி பேசுற, ஆனா நீ பேசுறதுல விஷயம் இருக்கு. நீ என்ன படிச்சிருக்க? மனுஷங்கள. ஹாய் சிரி. ஹாய். ஹாய். இவர்தானா நீ சொன்ன ஹேண்ட்ஸம்? யா. ஓ, ரொம்ப ஸ்பீடா தான் இருக்காரு. ஸ்பீடு மட்டும் இல்ல, மைலேஜும் இருக்கும். நீங்களா பேசிட்டு இருங்க. I just come. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். எங்க ஸ்ரீஷா உங்களை லைக் பண்றான், ஆனா உங்களுக்கு அவ மேல இன்ட்ரஸ்ட் இல்ல போல. என் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேற குல்ஃபி. எங்க ஸ்ரீஷா ரொம்ப நல்லவ மாமா. நல்லவதான். ஒரே ஒரு கட்ட விஷயம் இருக்கு. என்னது? அறிவு. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. என்ன? நீங்களும் ஸ்ரீஷாவை லவ் பண்றீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க பார்வையை வச்சுதான். உங்களோட கும்பலா உள்ள போட்டு நடித்தாங்க. என்னப்பா
பார்ட்டி முடிஞ்சு போச்சு பெரியசாமி. பாவம் பெரியசாமி. இந்த படத்தை பத்திரமா அனுப்பி வச்சு. நான் யாருன்னு உனக்கு தெரியாது கண்ணு. பகவானுடைய அப்பன் தங்கையா. நீ அந்த ஜிகேவை நம்பாத, பிரயோஜனம் இல்ல. நாம இந்த மெட்ராஸ்குள்ள நுழையும் போது ஒரு போர்டு இருக்கும், வெல்கம் டு சென்னைன்னு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாரையும் நம்பாத. பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் நான் சொல்றதையும் கொஞ்சம் தலையில ஏத்திக்கோ. நீ அந்த ஜெயராம கொன்னதுல இருந்து என் பையன் மேல பயங்கர கோபத்துல இருக்கான். நான் அவனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், இல்லைன்னா நீ இங்க நிக்க முடியாது. அவன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்ன நான் சொல்றத உன் மண்டையில ஏத்திக்கிட்டு வழியை மாத்திட்டு போ. அவன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். எனக்கு பிடிக்கிற மாதிரி நீ சொல்லியிருந்தீன்னா கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். பூச்சாண்டி காட்டினா பயப்படுறதுக்கு நான் பொட்டை இல்லை, மதுரக்கார். நெருப்ப தொடாத, பொசுங்கிடும். எதுக்குடா பாட்டுப்படி இம்சை பண்ற? வேதனை நிறைந்த எங்களது வாழ்க்கையை பாராயோ தேவா. என்னாச்சு உங்களுக்கு? நீங்க போனதுல இருந்து நாங்க எதுவுமே சாப்பிடலீங்க. இவருக்கு வேற வெளியில சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காதுங்க. உணர்ச்சி வசப்படாதே, ஏற்கனவே உனக்கு சக்கரை ரத்த கொதிப்பு இருக்கிறது. இங்க சமைச்சு சாப்பிடணும்னா அரிசி பருப்பு வேணும், அரிசி பருப்பு வேணும்னா வெளியே போகணும், வெளியே போகணும்னா தைரியம் வேணும். அது எங்க பரம்பரைக்கே இல்லைங்க. அதுவும் இல்லாம என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், 2 நாளா சாப்பிடாம இருந்ததுக்கு போடா போயிட்டா பாருங்க. என் வயிற்றுல வந்து பிறந்த நாள் அனுபவிக்கிறோம் பாருங்க. நாராயணா நாராயணா, என் பிறந்த நாளை பத்தி கவலைப்படாதீங்க நாராயணா. எங்க அப்பா வயிற்றுல எறிகிற பசி நெருப்பை எப்படியாவது அணைக்க பாருங்க நாராயணா. யாராவது பார்த்தா ஏதோ டிவி சீரியல் ஷூட்டிங் நடக்குதுன்னு நினைச்சுக்க போறாங்க. அஷ்டலட்சுமி பாய் கூட. அவர் கூப்பிடுறாருமா, நான் போகட்டுமா? போயிட்டு வாமா. வரும்போது ஏதாவது கோவில்ல இருந்து கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு வாமா. உங்க தோப்பனார் சமையல் ஆகிற வரைக்கும் அதையாவது சாப்பிட்டு இருக்கட்டும். விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபா விஷ்ணும் மகேஸ்வரம். இங்க பாருங்க, அவர் ஒன்னும் சந்தன கடத்தல் வீரப்பன்ல பகவான். வந்து கும்பிட்டுக்கோங்க. நான் அவரை தொந்தரவு பண்ண விரும்பல, நீ வேணா பண்ணிக்க. ஸ்ரீராமதூதோ கிருபாசிங்கோ சீக்கிரமே கல்யாண பிராப்திரஸ்தோ. ஐயோ, நாங்க 2 பேர் காதலர்கள் இல்லைங்க. அதுவும் இல்லாம அவரை போய் நான் எப்படி காதலிக்கிறது? உடனே சொல்லடே அம்மா, இவாள சொல்லிட்டேன். ஓ சாரிங்க. எனக்கு கேட்டு சொல்லிட்டே அம்மா, அவாள சொல்லு. சாரிங்க. என்ன வெறுப்பேத்த? ஐயோ, நான் உங்களை காதலிக்கலன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன காதலிக்க உங்களுக்கு தகுதி இல்லைன்னு இல்லைங்க. இப்ப காதலிக்கலன்னு இல்லைங்க, அதுக்காக அப்புறம் காதலிப்பேனும் இல்லைங்க. அப்படின்னா எப்பவுமே காதலிக்க மாட்டேனும் இல்லைங்க. என்ன இருந்தாலும் நாங்க பிராமின்ஸ், நீங்க நான் பிராமின்ஸ் இல்லையா? அதுக்காக நாங்க உயர்ந்தவங்க நீங்க தாழ்ந்தவங்க இல்லைங்க. வேற ஜாதியில கல்யாணம் பண்ண அக்ரகாரத்துல தப்பா பேசுவாங்க இல்லையா? அதுக்கு பரிகாரமா நீங்க ஒரு வாட்டி காசிக்கு போயிட்டு வந்தா எல்லாம் பவித்திரமாயிடுங்க. அதுக்காக நீங்க தீண்ட தகாதவங்களும் இல்லைங்க. ஐயோ, பேச தெரியாம எதோ உளறனே. பிரசாதம் மறந்து போயிட்டங்க. சரி, எடுத்துட்டு வா போ. இப்ப என் மனசுல என்ன தோணுதுன்னு தெரியுங்களா? அப்படி என்ன தோணுதுங்க? இன்னொரு கார் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. ஏனுங்க அப்படி தோணுது? அப்ப இன்னொரு வாட்டி கட்டி பிடிப்பீங்க இல்லையா? அதுக்கு கார் எதுக்குங்க? நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன், சொல்லு. நான் உங்களை முதல்ல பார்த்தப்பவே கவுந்துட்டேங்க. என் மனசுக்கு இப்போ என்ன தோணுதுன்னு தெரியுமா? நீங்க கூட இப்போ கவுந்துட்டீங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? இந்த மாதிரி விஷயத்துல
பொண்ணுங்க கொஞ்சம் ஷார்ப்புங்க. மத்தவங்க விஷயம் எனக்கு தெரியாது, ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப ஷார்ப்புங்க.